கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் இந்த வேளையில் கவலையோட ஒரு பெருமூச்சோட மனசுக்கு என்னதான் பைபிள் படித்தாலும் என்னதான் ஜெபம் பண்ணினாலும் இதே போல் தேவ செய்தியை நாங்கள் கேட்டாலும் அந்த நேரம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் எங்களுக்கு மறுபடியும் அதே கவலை அதே பாரம் வந்துடுது, எங்களுக்கு சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லி ஆமேன். இன்றைக்கு நம்ம வசனங்களை தியானிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கத்த தருவார். ஆமேன். சங்கீதம் சொல்லுகிறது, சங்கீதம் 135 சங்கீதம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழத்திலும் கர்த்தருக்கு சித்தமானதை இந்த பூமியில் அவர் செய்வாராமா. ஆமென். அப்போ இந்த உலகம் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறது. 5வது வசனத்தை நீங்கள் மேல் பகுதியை நீங்கள் பாருங்க, அதில் என்ன போடப்பட்டிருக்கிறது? கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். இந்த சங்கீதத்தை எழுதினவர் சொல்றாரு, கர்த்தர் பெரியவர், அவர் தான் இந்த பூமியில மிக மிக பெரியவர், அவருக்கு மேலாக ஒன்றுமே இல்லை என்பதை நான் அறிவேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைங்க ஏன் கவலைப்படணும்? பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, நீ கலங்காத. எத்தனை நாள் அதையே நினைச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருப்போம். ஆண்டவரால் முடியாதா? கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியாதா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் அல்லவா? எத்தனை பறவைகள், எத்தனை விலங்குகள், இவைகள் எல்லாம் பிழை பூட்டுகிற கர்த்தர். அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டவங்க தானே நீங்க. உங்களை தாயின் கருவில் இருந்தே தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்களை அறிந்திருக்கிறவர் தானே. அப்புறம் எப்படி உங்களை போஷிக்காம விட்டுருவார்? எப்படி உங்களை ஆண்டவர் கண்ணீரை துடைக்காம விட்டுருவார்? நிச்சயம் உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவங்கள வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால அந்த கவலையோட நீங்க இருக்காதீங்க. உங்க பிள்ளைக்கு சொல்றீங்க, நான் உனக்கு வாங்கி தருவேன், நிச்சயம் உனக்கு தருவேன்னு சொல்லி அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா, ஓரமா போய் சாப்பிடாம கன்னத்துல கை வச்சுட்டு உங்க வீட்டுக்கு வெளியே அந்த குழந்தை போய் சோகத்தோட உட்கார்ந்துட்டு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆசையா சொல்லி பார்ப்பீங்க, உனக்கு நான் கண்டிப்பா வாங்கி தருவோமா, அப்பாவால முடியும், நான் உனக்கு வாங்கி தருவேன். மறுபடியும் அது அமைதியா கவலையோடு இருந்துச்சுன்னா நீங்க வருத்தப்படுவீங்க, என் பிள்ளைக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி. அப்ப அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவரே உங்கள் மத்தியில இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். அதனால வருத்தப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. இப்ப இந்த பிரசங்கத்தை நம்ம தியானிக்கும் போகும்போது கவலையோட வருத்தத்தோடலாம் தியானிக்க கூடாது. சந்தோஷத்தோட, என்ன, உங்க உள்ளத்துல இருக்கிற அந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, என்ன செய்ய போறோமோ தெரியலையே, என்ன பண்ண போறோமோ தெரியலையே, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. எல்லா காரியத்தையும் நாம் ஆராதிக்கிற தேவன் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். நம்ம தான் ஒரு திட்டத்தை போட்டுட்டு நல்லா வரலன்னு அதை அழிச்சிட்டு வேற ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனா நம்ம ஆண்டவர் ஏற்கனவே உங்களை குறித்து பல திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளை குறித்து பல திட்டம் இருக்குது, உங்க ஊழியத்தை குறித்து பல திட்டம் இருக்குது, உங்க எதிர்காலத்தை குறித்து பல திட்டங்கள் இருக்குது. இனிமேவா ஆண்டவர் திட்டம் போட போறாரு? பரலோக ராஜ்யத்தில் அநேக தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தூதர்கள் இடத்துல, எப்பா உங்க பெயரை போட்டுக்கிடுங்க, என்ன இந்த பெயருடைய என் பிள்ளைக்கு புதுசா ஒரு திட்டத்தை போடுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்ல போறாரு. ஏற்கனவே சகலமும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, சகலமும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போவோமா? இப்ப சந்தோஷம் தானே? இருக்கிற இடத்துல ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியை நான் வாசிக்கிறேன். நீங்களும் அந்த டிவியில் வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் நன்றாக பார்க்கணும். என்ன? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6வது வசனம், மன்னிக்க வேண்டும், 7வது 8வது வசனம். கேளுங்கள்,
அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 8வது வசனத்தினுடைய ஆரம்ப பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அது அழியாத வார்த்தை, அது வெறுமையாய் திரும்பாது. ஒரு முறை உங்க காதுகளில் அந்த வார்த்தை விழுந்துச்சுன்னா, ஒரு முறை உங்க இருதயத்தில் அந்த வார்த்தை பதிந்து விட்டதுன்னா, அது அப்படியே வளர ஆரம்பிக்கும். இலைகள் துளிர்விட ஆரம்பிக்கும். அது பூ பூக்க ஆரம்பித்து கனிகள் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த சத்தத்தை உங்களுக்கு ஏன் கேட்க பண்ணுகிறார் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை ஏன் இன்றைக்கு இந்த வேளையில உங்களை பார்க்க வைத்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், நீங்க எங்க இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எந்த இடத்துக்குள்ள இருந்து பார்க்கறீங்கன்னு தெரியாது. நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களா, சந்தோஷத்தோடு இருக்கிறீங்களா, நான் அறியேன். ஆனால் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீ கேளு, நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க, நாங்க கேட்கத்தானே செய்கிறோம், ஆனா ஏன் கிடைக்கல? அதைத்தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். நம்ம கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருமா, நீ கேளு, நான் அப்போ உனக்கு தருவேன்னு சொல்றார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை மனிதன் சொன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது ஒரு மனுஷன் உங்களை பார்த்து நீ என்னனாலும் கேளு நான் உனக்கு தரேன்னு சொன்னா அப்படியே பூரிச்சு போயிடுவோம், அப்படியே சந்தோஷமாயி போயிடுவோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெரிய தொழில் அதிபர், ஒரு பெரிய கோடீஸ்வரன் உங்க மனசுல நினைச்சுக்கிடுங்க. என்ன, அந்த கோடீஸ்வரனுக்கு பெரிய கம்பெனி இருக்குது, 1000 கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. அந்த கோடீஸ்வரனுக்கு அநேக மருத்துவமனைகள் இருக்கிறது, அநேக வியாதியஸ்தர்கள் அங்க வந்து மருத்துவம் பார்க்கிறாங்க, பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற டாக்டர்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அந்த கோடீஸ்வரருக்கு அநேக ஸ்கூல் இருக்கிறது, 1000 கணக்கான பிள்ளைங்க படிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அந்த கோடீஸ்வரர் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு ரொம்ப பழக்கம் வேற, அப்படி ஒரு கற்பனை கதை என்ன. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னா, நீங்க மனசுல நினைப்பீங்க, எனக்கு பலவீனமா இருக்குது, மருத்துவமனைக்கு போக பணம் இல்லை, இவரிடத்துல நிறைய மருத்துவமனைகள் இருக்குது, அப்பனா நம்ம அங்க போனா நமக்கு இலவசமா நமக்கு மருத்துவம் பார்க்கப்படும் அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? இல்ல உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், அப்ப அந்த கோடீஸ்வரன் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் கேளு. அப்ப நீங்க நினைப்பீங்க, இவர்கிட்ட தான் எத்தனை ஸ்கூல் இருக்குது, நம்ம பிள்ளைய ஒரு இதுல சேர்த்து கொள்ள மாட்டாரா, சந்தோஷப்படுவீங்க. இப்படி அந்த கோடீஸ்வரன் இடத்துல எல்லாமே இருக்குது. அப்ப அந்த மனிதன் உங்ககிட்ட கேட்கிறார், உனக்கு என்னமா வேணும் கேளு அப்படின்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. சரிங்க, நமக்கெல்லாம் யார் அப்படி பழக்கம் இருக்கிறா? என்ன கதை சொன்னாலும் கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். என்ன, நமக்கு இப்போ ரொம்ப பணக்காரங்களாம் நமக்கு பணக்காரனா கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்காகவும் ஸ்தோத்திரம். சரி, ஒரு சாதாரண ஒரு மனிதனே வைத்துக்கொள்ளும், உங்களோட பழகக்கூடிய நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகள், அவங்க வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன் நீ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற, உனக்கு என்ன வேணும் கேளு, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவங்க கையிலேருந்து கொடுக்கலனாலும் உங்களுக்குள்ள என்ன வரும்? ஒரு பெரிய ஆறுதல் வரும்ல, ஒரு பெரிய சமாதானம் வரும்ல. எப்பா அவன் கொடுக்கவே இல்லைப்பா, ஆனாலும் ஒரு வார்த்தை வந்து கேட்டாம்ல, அப்படி நம்ம சந்தோஷப்படுவோம். அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அப்போ யார் பொய் சொல்லுவா, யார் மனம் மாறுவா? வசனம் தெளிவா சொல்லுகிறது. என்னாகமும் 23:19 சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அப்போ பொய் சொல்றது மனுஷன், அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நான் பொய் சொல்ல நான் மனுஷன் கிடையாதுன்றார். அப்ப மனுஷன் பொய் சொல்லுவான், தற்சமயத்துக்கு ஏற்றவாறு ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடுவான். நீ கேளு நான் உனக்கு தரேன்னு சொல்லுவான், அப்புறம் தரவே மாட்டான். மனமாற மனுபுத்திரன் அல்ல. அப்போ ஒரு நல்ல மூடுல இருந்தா அவர் நமக்கு ஏதாவது கேட்டிருப்பார், ஏதாச்சும் கேளு நான் உனக்கு வாங்கி தரேன். திடீர்னு அவருக்கு மூடு மாறிடுச்சுன்னா மனுஷனுக்கு, அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் மனிதர்களுக்கு, உடனே அவன் மனம் மாறிடுவான். நேத்து தானே உதவி செய்யறேன்னு சொன்னாரு, இன்னைக்கு
அப்படி சொன்ன மாதிரியே காமிச்சுக்கிட மாட்டேங்கிறாரு. மனிதர் அதான் பைபிள் சொல்லுது, நான் மனிதனோ மனுப்புத்திரனோ அல்லப்பா. அப்ப ஆண்டவர் தீர்க்கமானவர். அவர் சொன்னால் அவர் செய்யாமல் இருப்பது கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ, நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ. இன்னொரு வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஏசாயா 2:22 நாசில் சுவாசமுள்ள மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காதே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாசில் சுவாசமுள்ள மனுஷன் அப்படின்னா உயிரோடு இருக்கிற எந்த மனிதனுடைய வார்த்தையையும் நீ நம்பாதே. ஏன்னா தற்காலிகமானவங்க, அவங்க சூழ்நிலைக்குள் கட்டப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க, எந்த மனிதனானாலும் அவன் ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் கட்டப்பட்டு இருக்கிறான். அப்ப அவன் சூழ்நிலைக்கு ஏற்றவர் தான் மனுஷன் செய்வான். ஆனா நம்ம ஆண்டவர் சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியவர். இப்போ சூழ்நிலைக்குள் கட்டப்பட்டிருக்கிற மனுஷங்கிட்ட போய் நம்ம கேட்கணுமா, சூழ்நிலையை உருவாக்குகிறவர் இடத்துல கேட்கணுமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை நீங்க ஒரு முகாந்தரத்தோட பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் காரணம் இல்லாம இந்த நேரத்தில் உங்களை பார்க்க வைக்கல. என் சூழ்நிலை மாற மாட்டேங்குது, என் சூழ்நிலை ஏன் இப்படி இருக்கிறது, நான் யாரிடத்துல போய் உதவி கேட்பேன், எந்த மனுஷனை தேடி போவேன்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுங்க, எந்த மனிதனையும் நீ தேடி போக வேண்டாம். அவன் எல்லாம் சூழ்நிலைக்குள் கட்டப்பட்டவன். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தரோ, நீ ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவோ சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியவர். அந்த ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த வசனம் மறுபடியும் பாருங்க, மத்தேயு 7:8 சொல்லுகிறது, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். நீங்க நினைப்பீங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளையா, நான் சர்ச்சுக்கு போகலையே, நான் வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இயேசுவை எனக்கு பிடிக்கும், ஆனா ரொம்ப நான் ஆண்டவரை தேடி போகலையே. பைபிள் சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்னொருத்தர் சொல்லுவீங்க, நான் ஆண்டவர் விட்டு இருப்போம், நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். ஒரு காலத்துல நான் ஆண்டவரை ரொம்ப பக்தி வைராக்கியமா நான் ஆராதிச்சேன், ஆண்டவரை தேடுனேன், சபையிலேயே போய் விழுந்து கிடப்பேன், ஒரு நாள் கூட ஆராதனையை நான் விட்டதே கிடையாது. ஆனா இப்போ நான் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். என் வாழ்க்கையில நான் ஆண்டவர்கிட்ட கேட்டா எனக்கு அற்புதம் செய்வாரா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்ற, அந்த வசனத்தை பாருங்க, எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்க ஆண்டவர் விட்டு தூரம் போய் இருந்தாலும் சரி, நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. நீங்க பாவம் செய்து ஒருவேளை ரொம்ப தீமையான அனுபவத்துல போயிருக்கலாம். ஆனா இப்போ ஒரே ஒண்ணு, ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி, ஏசப்பா என் பாவத்தை செஞ்சதுக்கு நான் உண்மையா மனஸ்தாபப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், உங்க ரத்தத்தினால என்னை கழுவி கொள்ளுங்கன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார். அவர் நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுப்பார். பைபிள் என்ன சொல்லுது? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளையே, அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டா நிச்சயம் அவர் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க தான் செய்கிறோம். ஆனால் ஏன் நமக்கு பதில் வரல? வசனம் என்ன சொல்லுகிறது பார்க்க போகிறோம். மத்தேயு 21:22 என்ன சொல்லியிருக்கிறது அதை நம்ம பார்ப்போமே. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபத்தில விசுவாசத்தோடு நீ எவைகளை எல்லாம் கேட்கிறீங்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ கேளு, நான் உனக்கு தருவேன். ஆனா நீங்க எப்படி கேட்கணுமா? முழு விசுவாசத்தோடு, முழு நம்பிக்கையோடு. ஆண்டவர்கிட்ட அவர் தருவாரா தரமாட்டாரா? இவ்வளோ பெரிய தேவையாச்சே, எப்படி தருவாரு? அதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படின்னு சந்தேகத்தோட கேட்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, விசுவாசம் உள்ளவர்களாய், முழு விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க மாறி உங்க ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், ஜெபிச்சு முடிச்சுட்டே ஒரு சந்தேகம். நல்லா இப்போ இப்படி சொன்னா புரியும் பாருங்களேன்.
நல்லா ஜெபிக்கிறோம், சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரீங்க, உங்க தனிமையிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு வரீங்க, மறுபடியும் கவலைப்படுகிறோமா படலையா? கவலைப்படதான் செய்யறோம். ஏன்? ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்குன்னா மறுபடியும் கவலைப்படுவோமா? அம்மா அப்பாட்ட போய் கேட்குறோம், அம்மா எனக்கு பசிக்குது, அம்மா சொல்றாங்க உனக்கு நான் சாப்பாடு தருவோம்மான்னு சொல்றாங்க, உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருப்போம்மா? அம்மா சாப்பாடு தருவாங்கன்னு தெரியும், ஜாலியாக நம்ம விளையாண்டு எடுத்து நம்ம வேலையை செய்து கொண்டு இருப்போம். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஒன்று கேட்டுட்டு அவர் தருவாரா தரமாட்டாரா? தரமாட்டாருன்னு நினைக்க போய் தானே நமக்குள்ள கவலை வருது. நம்ம அதை குறித்து பயப்படுகிறோம். ஐயோ, என் பிள்ளையினுடைய திருமணங்கள் எப்படி நடக்க போதோ தெரியலையே, வருகிறவங்களாம் நிறைய நகை கேட்குறாங்களே, நிறைய பணம் கேட்குறாங்களே, நான் எப்படி திருமணத்தை நடத்த போறேன்? ஆண்டவர்கிட்ட கேளுங்கம்மா, விசுவாசத்தோடு கேளுங்க, நம்பிக்கையோட கேளுங்க. காசு பணத்தை வச்சல்ல நம்ம திருமணம். உங்க பொண்ணுக்கு உங்க பையனுக்கு வேலையை வைத்தோ, வீடை வைத்தோ, பணத்தை வைத்தோ, நகையை வைத்தோ அல்ல திருமணம். பரத்திலிருந்து கர்த்தர் தருவார், பரலோக நன்மையினால திருப்தியாக்குவார். உங்க பிள்ளைய கர்த்தர் அழகா திருமணம் பண்ணி வைக்க ஆண்டு உதவி செய்வார். வேலையே இல்லையே, வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் இல்லையே, சம்பள உயர்வு இல்லையே, நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்த போறேன்? வாங்கக்கூடிய சம்பளம் எனக்கு வீட்டுக்கு வாடகை கட்டுவதற்கே சரியா இருக்குது, என் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணவே சரியா இருக்குது, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே. கர்த்தர் சொல்ற, மனுஷன் அப்பத்தினால் அல்ல தேவ வார்த்தையினால பிழைப்பான். ஆண்டோடைய வார்த்தையினால் நீங்க பிழைப்பீங்க. நம்பிக்கை இருக்குதா? விசுவாசிக்கிறீங்களா? என்ன காரியமா இருந்தாலும் நீங்க விசுவாசத்தோடு உங்க ஜெபத்துல கேட்டீங்கன்னா நிச்சயம் பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் ரொம்ப அது ஆசீர்வாதமாக இருக்கும். யாக்கோபு என்கிற ஒரு நிருபம் இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். பார்த்தீங்களா? வசனம் சொல்லுகிறது, அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாம கேட்கணுமாமா. அவன் சந்தேகப்படாம கேட்பானா, நிச்சயம் நான் தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? அவன் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம்னா எப்படி அற்புதம் நடக்கும்? எவ்வளவு தேவையா இருக்கட்டுமே, எவ்வளவு பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பாடா இருக்கட்டுமே, பைபிள் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்க ஆனா எப்படி கேட்கணும்? முதலாவது விசுவாசத்தோட கேட்கணும். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, குறைவால பரிபூர்ண விசுவாசத்தோட. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், கவலையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷத்தோட, எனக்கு நிச்சயம் என் தேவையை சந்திப்பீங்க, என் மகளுக்கு நல்லபடியா திருமணத்தை நடத்தி வைப்பீங்க, எனக்கு திருமணமாகி இத்தனை வருடம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை, நிச்சயமாய் இந்த வருஷத்துல எனக்கு கற்பத்தின் கனியை தருவீன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கையை வச்சு ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் கை வச்சு ஜெபிக்கணும். உங்க வயிற்றுல, ஆண்டவரே எனக்கு நல்ல கற்பத்தின் கனியை தருகிறீங்கப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு உண்மையாய் நடந்த சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். தென் கொரியா என்கிற ஒரு தேசத்தில் அருமையான ஒரு மகத்தான ஒரு ஊழியக்காரர், ஒரு ஏழை ஊழியக்காரர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பேர் பால் ஆங்கிச்சோ. தென் கொரியா தேசத்துல அவருடைய ஆரம்ப கட்ட ஊழியம் ரொம்ப ஏழ்மையா இருந்தது. ஏழை குடிசை வாசிகள் மத்தியில போய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த ஜனங்கள் ஆகாரத்திற்கே கடினப்பட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு நாட்கள் இருக்கும் பொழுது இவர் ஊழிய நாட்களில ஆண்டவருடைய வசனத்தை படிக்க 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 ஆண்டவருடைய வல்லமையெல்லாம் இவர் பார்க்க ஆரம்பித்தார். தேவன் என்னென்னலாம் செய்திருக்கிறார், அவர் எவ்வளவு அசாத்தியமானவர், பயங்கரமானவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை அவர் வேதத்தின் மூலமாய் அவர் படித்து தெரிந்தபடியினால அவருக்குள்ள ஒரு எண்ணம் இப்படியாய் வந்துச்சாம், இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன் தானே, ஆனா நானும் தரித்திரம் பிடித்திருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஒரு நன்மை கூட இல்லையே, ராஜா விட்டு பிள்ளை வீட்டுக்குள்ள ஒரு டேபிள் கூட இல்லை, ஒரு நாற்காலி கூட இல்லை, படுக்கை வசதி கூட இல்லையே, ஒரு சைக்கிள் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவ்வளவு ஏழ்மையா என் வாழ்க்கை இருக்குது,
ஏன் சபையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையே அப்படின்னு சொல்லி இப்படி நினைச்சு அவர் ரொம்ப சோர்ந்து போனாராம். ரொம்ப சோர்ந்து போனார். அப்ப திடீர்னு அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சான். அப்ப ஆண்டவர் கேட்டா செய்யத்தானே செய்வாரு, நம்ம கேட்போம், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம்னு சொல்லி அவர் விசுவாசத்தின் பிரகாரம் அவர் ஜெபித்தாராம். ஆண்டவரே, எனக்கு உட்காருவதற்கு நல்ல நாற்காலி. என்ன நாற்காலியாமா? அமெரிக்கா தேசத்துல செய்யப்பட்ட அந்த சுற்றுகிற நாற்காலி. இது எப்போ நடந்துச்சுன்னா 1960ஆம் ஆண்டு. இது இப்போ நடந்த சம்பவம் இல்லை, 1960ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் இது. அப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம், நல்ல தேக்குல, வெள்ளை தேக்கு, அந்த தேக்குல செய்யப்பட்ட ஒரு நல்ல ஒரு அழகான டேபிள் இருக்கணும். நல்ல அழகான அமெரிக்கா தேசத்தில் செய்யப்பட்ட நாற்காலி அல்ல, வேறு ஒரு இடத்துல நல்ல செய்யப்பட்ட ஒரு நல்ல நாற்காலி, அது நல்ல சுற்றுன்னு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நாற்காலி எனக்கு வேணும். அமெரிக்கா தேசத்தில் செய்யப்பட்ட நல்ல ஒரு சைக்கிள், நல்ல ஸ்ட்ராங்கான சைக்கிள் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணினாராம், அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாராமா, ஜெபித்து கொண்டே இருந்தார். அப்ப இப்படி நாட்கள் போய்கொண்டு 6 மாதம் ஆகுகிறது. ஒன்றும் நடந்த பாடு இல்லை. மாத கணக்கு ஆகிட்டே இருக்குது. இவருக்குள்ள ரொம்ப வருத்தம். ஒரு முறை அவர் ஜெபம் பண்ணி அழ ஆரம்பிச்சுட்டாராம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், எனக்கு அற்புதமே நடக்கலையே, என் தேவை சந்திக்கப்படலையே. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், நான் நிச்சயமா உனக்கு அற்புதத்தை செய்வேன், நிச்சயமா நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தின பிறகு அவர் ஒரு நாள் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபையில போய் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது இப்படி சொல்றார். விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது, நான் தேவனை ஆராதித்தேன், கர்த்தரை தேடினேன், அவருடைய சமூகத்தில் நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு டேபிள், நல்ல ஒரு நாற்காலி, நல்ல அழகான ஒரு சைக்கிள் எனக்கு தந்துட்டார் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தில் சொல்லி இருக்கிறார். ஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். நம்ம பாஸ்டர் எவ்வளோ தரித்திரத்தில் இருக்கிறாரு, எவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறாரு, அவருக்கு எப்படி இவ்வளோ ஒரு அழகான ஒரு டேபிள், ஒரு நாற்காலி, ஒரு சைக்கிள் கிடைச்சதுன்னு சொல்லி விசுவாசிகளுக்கு ஒன்றும் புரியலை. அவங்க பார்வையிலே தெரிஞ்சு போச்சு, ஜனங்கள் நம்மளை நம்பாம பார்க்குறாங்கன்ட்டு. சபை ஆராதனை முடிஞ்ச உடனே அதில் 2-3 வாலிபர்கள் பாஸ்டர் இடத்துல வந்து, பாஸ்டர், உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த டேபிள், சேரையும் சைக்கிளையும் நாங்கள் பார்க்கலாமா, நாங்கள் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டர் பால் ஆங்கிச்சோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருப்போச்சு. ஏன்னா அவர்கிட்ட என்ன இல்லை, அவர் சொன்ன பொருள் எதுவுமே இல்லை. அவர் விசுவாசத்தில் சொன்னார், என்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா, பாஸ்டர் போய் சொல்லிட்டாரே, பிரசங்கத்தில் போய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிற 2 ஆத்மாவும் சபையை விட்டு போயிருமேன்னு சொல்லி இவருக்கு பயங்கர பயம் உண்டாயிருச்சு. ஆண்டவர்கிட்ட உடனே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, விசுவாசத்தில் பேசிட்டேன்ப்பா அப்படின்னு இவர் சொன்னோன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாராம். அப்போ உடனே பாலாங்கிச்சோ சொன்னாராம், அந்த வாலிபர்கள் பார்த்து, வாங்க என் கூட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு போறார். இப்போ வாலிபர்கள் ரொம்ப ஆர்வத்தோட, ஏன்னா அந்த காலத்தில் அதெல்லாம் பயங்கரமானது இல்லை. 1960ஆம் ஆண்டு தென் கொரியா தேசம் ஒரு ஏழ்மையாய் தேசமா இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் அபூர்வமா இருந்துச்சு. சைக்கிளா அப்படின்னு அபூர்வமா இருந்துச்சு. அப்போ வாலிபர்கள் பார்க்க வீட்டுக்குள்ள போறாங்க. பாஸ்டர் வீட்டுக்குள்ள கதவை திறந்து கொடுக்கிறார். வாலிபர்கள் வீட்டுக்குள்ள போய் சுத்தி சுத்தி பார்க்கறாங்க. சுத்தி பார்க்க ரொம்ப பெரிய வீடு ஒன்றும் இல்லை, 2 அறைகள் உள்ள வீடு. எங்க இருக்குதுன்னு பார்க்கறாங்க. டேபிளையும் காணும், சேரையும் காணும், சைக்கிளையும் காணும். உடனே வாலிபர்கள் கேட்குறாங்க, பாஸ்டர், பிரசங்கத்தில் இப்படி சொன்னீங்களே, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபர்கள் கேட்கிறாங்க. உடனே கேட்ட உடனே பாலாங்கிச்சோ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், அது எல்லாமே என் வயிற்றுக்குள் இருக்கிறது அப்படின்னாராம். இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. இந்த வாலிபர்களுக்கு, என்ன டேபிள், சேர், சைக்கிள் உங்க வயிற்றுக்குள்ள இருக்குதா? பாஸ்டர் என்ன இப்படி பரியாசம் பண்றாருன்னு சொல்லி அவங்க பார்த்தாங்களாம். அப்போ பாஸ்டர் விளக்கம் சொன்னாராம், ஒரு தாயானவள், ஒரு ஸ்திரீயானவள் வயிற்றுக்குள்ள குழந்தை உருவாகிறத வெளியே யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது தானே அப்படின்னு வாலிபர்கள் பதில் சொன்னாங்க. அப்ப அந்த குழந்தை உருவாகி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டு வருகிறதோ, அதே போல நான் விசுவாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டே வருகிறேன். அதனால நிச்சயம் எப்படி ஒரு ஸ்திரீயானவள் அந்த குழந்தை 1 மாதம் 2 மாதம் என்று படிப்படியாய் வளர்ந்து குழந்தை அவள் பெற்றெடுக்கிறாளோ, அதே போல எனக்குள் விசுவாசத்துல டேபிள், சேர், சைக்கிள் இதெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
எனக்கு நிச்சயம் ஏசப்பா தருவாரு, அது எனக்குள் வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு சொன்ன உடனே வாலிபர்கள் பாஸ்டரை பார்த்து பரியாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். பாஸ்டர் கருவுற்று இருக்கிறாருப்பா, அவர் வயிற்றுக்குள்ள டேபிள் சேர் சைக்கிள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பரியாசம் பண்ணிட்டு வீட்டை விட்டு அவங்க புறப்பட்டு போனாங்களாமா. நாட்கள் ஓடினது. என்ன நடந்தது தெரியுமா? அதே தென் கொரியா தேசத்துல பால் லாங்குவேஜ் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊருக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு அமெரிக்கா தேசத்தினுடைய மிஷனரி ஒருவர் இருந்தாராம். அப்ப அந்த மிஷனரி தன் ஊழிய பாதையை முடித்து விட்டு மீண்டும் தன் சொந்த தேசத்துக்கு அமெரிக்காவுக்கு பயணமாக கூடிய ஒரு கட்டம் வந்தது. அப்போ இந்த பால் லாங்குவேஜை அழைத்து அந்த மிஷனரி சொன்னாராம், என் ஊழியத்தை நான் முடித்து விட்டு என் தேசத்துக்கு நான் போகிறேன், அதனால என் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் என்னால் என் தேசத்துக்கு கொண்டு போக முடியாது, அதனால நல்ல பர்மா தேக்கு, நல்ல அழகான தேக்குல செய்யப்பட்ட ஒரு டேபிள் இருக்குது, ஜப்பான் தேசத்திலிருந்து செய்யப்பட்ட ஒரு சுற்றுகிற ஒரு சேர் ஒன்று இருக்கிறது, அமெரிக்கா தேசத்துல இருந்து நான் வாங்கி கொண்டு வந்த நல்ல ஸ்ட்ராங்கான சைக்கிள் ஒன்று இருக்கிறது, இதை நான் உங்ககிட்ட வச்சுட்டு போறேன், அதை கொஞ்சம் எடுத்துக்கிடுவீங்களா, அதை வாங்கிக்கிடுவீங்களா, ஏன்னா என்னால் ஊருக்கு அதை கொண்டு போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பால் லாங்குவேஜோவினுடைய இருதயம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சது. கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் அது பொய்யாய் திரும்பாது. கேளுங்கள், அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார் அல்லவா? அந்த தேவ மனிதன் ஆண்டவர்கிட்ட நம்பினார், அவர் கேட்டார், அதை அப்படியே விசுவாசித்தார். எனக்கு இதெல்லாம் தரப்போறீங்கப்பா அப்படின்னு விசுவாச அறிக்கையும் பண்ணினார். ஆண்டவர் அதை கனப்படுத்தினாரே. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்க வீட்டுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள், மரண போராட்டமாக இருந்தாலும், வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, நீ கர்த்தர் உங்களோட முகமுகமாய் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட கேட்பீங்களா? நிச்சயம் அதை தருவார். தைரியமா விசுவாச அறிக்கையை சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் சொல்லி யார் உங்களை பரியாசம் பண்ணினாலும், யார் உங்களை அற்பமா நினைச்சாலும் அதெல்லாம் பார்க்காதீங்க. விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அப்படியே வாய்க்க பண்ணுவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமே. மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த சிறிது நேரத்துல இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அன்பு பிள்ளைகளோட என் தேவாதி தேவன் நீர் திட்டமாய் பேசியிருக்கிற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அன்பு பிள்ளைங்க நெடுநாட்களாய் உங்க சமூகத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, ஆனா அற்புதத்தை பார்க்க முடியலப்பா. ஆனா என் தேவன் உம்முடைய வசனம் சொல்லுகிறது, அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் அவன் கேட்க கடவன். அவன் விசுவாசத்தோடு ஜெபத்தில எவைகளை அவன் கேட்டுக்கொள்ளுவானோ அவன் அதை பெற்றுக்கொள்ளுவான் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது அல்லவா? உம்முடைய பிள்ளைங்க நாங்க விசுவாசத்தோட கேட்கிறோம்ப்பா. கேளுங்க, விசுவாசத்தோட கேளுங்க. ஏசப்பா, நான் விசுவாசத்தோட இனி கேட்பேன் ஆண்டவரே, நான் சந்தேகமே பட மாட்டேன். அற்புதம் வந்த பிறகு நான் எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவேன், நான் விசுவாசத்தோட நான் அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் இப்பவுமே உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறார். உங்க குடும்பத்துக்குள்ள அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவரே, தாகத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைங்களை என் தேவன் அற்புதத்தை செய்து இதே டிவி நிகழ்ச்சியில அவங்கள சாட்சியா எடுத்து நிறுத்துங்கப்பா. சாட்சியா எடுத்து நிறுத்துங்க. கண்ணீரெல்லாம் மாறட்டும். பிள்ளையை குறித்து, கணவனை குறித்து, வேலையை குறித்து, எந்த காரியத்தை குறித்து கவலையோடு இருக்கிறாங்களோ அந்த கவலை இப்பொழுதே மாறினதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பு தேவ பிள்ளைங்களே, நீ கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறத நம்ம எல்லாரும் உணர்கிறோம். நிச்சயமா கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். ஆனால் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுடைய எந்த காரியமா இருந்தாலும் என்னிடத்துல நீங்க தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை தினத்துல நம்ம சந்திப்போம். ஆமென், ஆமென்.